ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ஸோ ஸ்கெட்ச்வேரில் இருக்கிற எல்லா ஆண்ட்ராய்டு விட்ஜெட்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒரு ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கான நேம் ஆண்ட்ராய்டு விட்ஜெட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ பேக்கேஜோட நேம் பார்த்தீங்கன்னா, ஸோ என் கம்பெனி நேம் ப்ளஸ் டாட் ஆப்போட நேம் கொடுக்கணும். நான் விட்ஜெட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அண்ட் ப்ராஜெக்ட் நேம் நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக ஸோ விட்ஜெட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஆப்பை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட டிசைனிங் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். இப்போ டிசைனிங் ஸ்க்ரீன் வந்த உடனே ஸோ ஃபஸ்ட்டு லே அவுட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு லீனியர் ஹெச் அப்படின்னு ஒரு லே அவுட் யூஸ் பண்ணுறோம். இந்த லீனியர் ஹெச்ங்கிற லே அவுட் எதுக்காக அப்படின்னா, நீங்கள் கொடுக்க போகிற கண்டென்ட் வந்து ஹரிசாண்டலாக விசிபிள் ஆகணும் அப்படின்னா இந்த லீனியர் ஹெச் வந்து கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து லீனியர் டெக்ஸ்ட் வியூ வந்து லீனியர் ஹெச்சுக்குள்ளார வச்சுக்கிட்டே இருக்கேன். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது, அலைன்மெண்ட்ஸ் எல்லாமே ஹரிசாண்டலாக ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் வந்து பில்ட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், லாஸ்ட்டாக ஒரு டெக்ஸ்ட் வியூ வச்சுருக்கேன். அப்படி வைக்கும்போது என்ன ஆகுது, லாஸ்ட் இருக்கிற டெக்ஸ்ட் வியூ மட்டும் அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக இல்லை. கரெக்டுங்களா? அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஸ்க்ரோல் ஹெச் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த ஸ்க்ரோல் ஹெச் எதுக்காக அப்படின்னா, நீங்கள் கொடுக்க போகிற லீனியர் லே அவுட்டில் இந்த மாதிரி அலைன்மெண்ட்ஸ் மிஸ்மேட்ச் ஆகக்கூடாது அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்க்ரோல் ஹெச் வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளார கண்டிப்பாக லீனியர் ஹெச் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி நம்ம லீனியர் ஹெச்சுக்குள்ளார ஹரிசாண்டலாக டெக்ஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் எத்தனை டெக்ஸ்ட் வச்சாலும் சரி அதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஸ்க்ரோல் ஹெச் வந்து என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி வச்சுக்கும். ஓகேங்களா? ஸோ ஹரிசாண்டலாக ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு. சரி, ஓகே. இப்போ அடுத்தது லீனியர் வி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வைக்க போகிற கண்டென்ட் வந்து வெர்டிக்கலாக உங்களுக்கு அலைன் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் டெக்ஸ்ட் வியூ வைக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது, வெர்டிக்கலாக இன்பில்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ உள்ளார நம்ம வைக்கிற எல்லா டெக்ஸ்ட்டுமே நம்மளுக்கு வெர்டிக்கலாக அலைன்மெண்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ ஸ்க்ரோல் வியோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உள்ளார இருக்கிற கண்டென்ட் ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்க்ரோல் ஹெச்ங்கிறது ஹரிசாண்டலாக ஸ்க்ரோல் பண்ணுறது, அதே மாதிரி ஸ்க்ரோல் வி அப்படிங்கிறது வெர்டிக்கலாக ஸ்க்ரோல் பண்ணுறது. நான் எக்ஸாம்பிளுக்கு எல்லா டெக்ஸ்டையும் நான் பிளேஸ் பண்ணுறேன் இந்த ஸ்க்ரோல் ஃபுல்லாகவே. ஸோ எல்லா டெக்ஸ்ட்டும் நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஸ்க்ரோல் தாண்டி சில கண்டென்ட்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வெர்டிக்கலாக ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் லேஅவுட்ஸோட ஒர்க்கு. லீனியர் ஹெச், லீனியர் வி, அதே மாதிரி ஸ்க்ரோல் ஹெச், ஸ்க்ரோல் வி. ஸோ ஹரிசாண்டல் வெர்டிக்கல், ஹரிசாண்டல் வெர்டிக்கல். நார்மலாக ஒரு லீனியர் லேஅவுட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளால் ஸ்க்ரோல் பண்ண முடியாது. ஆனால் ஒரு ஸ்க்ரோல் ஹெச் ஆர் ஸ்க்ரோல் வி யூஸ் பண்ணி அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஸ்க்ரோல் லீனியர் லேஅவுட் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஒரு லேஅவுட்டோட ஒர்க்கு. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் லேஅவுட்டை வந்து எப்படி நம்ம அலைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. இப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸை பார்ப்போம், அதாவது அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்ல வர்றது. ஸோ இப்போ நான் லீனியர் ஹெச்ங்கிறத ஒன்று பிளேஸ் பண்ணிக்கிறேன். இதில் டெக்ஸ்ட் வியூ ஒன்று பிளேஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் ஒரு 3 டெக்ஸ்ட் வியூ வைக்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு பாருங்கள் லெஃப்ட் சைடில் 3 டெக்ஸ்ட் வியூ இருக்குது. ஓகே, இந்த டெக்ஸ்ட் வியூவில் ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் வியூ இருக்கு இல்லையா? ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா அட்ரிபியூட்டில் வெயிட் அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். வெயிட் வந்து 0 அப்படிங்கன்னு இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு 1 கொடுத்தேன் அப்படின்னா ஸோ அந்த லீனியர் ஹெச்சுக்குள்ளே இருக்கிற டோட்டல் ஸ்க்ரீன் சைஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்க்ரீன் சைஸில் நம்ம எந்த டெக்ஸ்ட் வியூக்கு வெயிட் 1ன்னு கொடுத்தோமோ அந்த டெக்ஸ்ட் வியூ மட்டும் ப்ராடாக இருக்கும். இப்போ நான் ரெண்டாவது இருக்கிற டெக்ஸ்ட் வியூக்கு வெயிட் 1ன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் இருந்த டெக்ஸ்ட் வியூவும் ப்ராடாக இருக்குது, செகண்ட் இருந்த டெக்ஸ்ட் வியூவும் ப்ராடாக இருக்குது. ஓகே, இப்போ தேர்டு டெக்ஸ்ட் வியூக்கும் நான் 1 யூஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன இருக்கும், 3 டெக்ஸ்ட் வியூவும் ப்ராடாக இருக்கும். ஸோ வெயிட்டோட ஒர்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டோட்டல் அந்த லென்த் இருக்கு, வித் இருக்கு இல்லையா, அந்த வித்தை ஈக்குவலட்டாக பிரித்து கொடுக்கும்.
ஓகேங்களா. நீங்கள் எத்தனை டெக்ஸ்ட் வியூ வச்சாலும் அந்த வெயிட்டை நீங்கள் 1ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக பிரித்து கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஈக்குவல் ஸ்பேஸ் ஒவ்வொன்றுக்கும் இருக்கும். ஒரு டெக்ஸ்ட் வியூ, இன்னொரு டெக்ஸ்ட் வியூ, இன்னொரு டெக்ஸ்ட் வியூ. ஸோ இந்த மாதிரி ஈக்குவலண்ட்டாக பிரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்காக தான் இந்த வெயிட்டுங்கிற அட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த ஒரு லீனியர் லேஅவுட்டுக்குள்ளார நம்ம இந்த வெயிட்டை யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அந்த ஸ்பேசஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும், எம்டி ஸ்பேசஸ். ஸோ இதுக்கும் 1ன்னு கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா. ஸோ முன்ன லீனியர் ஹெச் வைக்கும்போது லாஸ்ட்டாக இருந்த டெக்ஸ்ட் வியூ மட்டும்தான் மிஸ்அலைன்மெண்ட் ஆகிருக்கும், கரெக்டுங்களா. ஆனால் இப்போ பாருங்கள், ஈக்குவலாக எல்லா டெக்ஸ்ட் வியூவுக்கும் ஸ்பேஸ் அலைன் ஆகி உங்களுக்கு எல்லா டெக்ஸ்ட் வியூவும் அலைன்மெண்ட் வந்து உடஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இப்படி இருக்கிறப்ப நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ சில டெக்ஸ்ட் வந்து பெருசாக இருக்கும், சில டெக்ஸ்ட் வந்து சின்னதாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் 3வது இருக்கிற டெக்ஸ்ட் வியூ மட்டும் டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். அப்போ மீதி எல்லாமே எனக்கு டெக்ஸ்டர்ஸ் வந்து அலைன் ஆகிருக்கு கரெக்டாக. அப்போ இந்த மாதிரி சில வேர்ட்ஸ் சின்னதாக இருக்குது, இல்லை சில வேர்ட்ஸ் பெருசாக இருக்குது. அப்போ அந்த லேஅவுட்டுக்குள்ளார நான் கரெக்டாக அலைன் பண்ணணும் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வெயிட் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு லேஅவுட்ஸ் பார்த்தினா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸ்க்ரோல் வி எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஸ்க்ரோல் ஹெச் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், லீனியர் வெர்டிக்கல் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதேமாதிரி லீனியர் ஹரிசாண்டல் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விட்ஜெக்ஸ் சைட்ஸ்க்கு போய்க்கலாம். ஸோ இந்த விட்ஜெக்ஸில் நம்மளுக்கு நிறையா இருக்குது. ஸோ மேஜராக யூஸ் பண்ணுற சில விட்ஜெக்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இந்த லேஅவுட் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஸ்க்ரோல் வி வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸ்க்ரோல் வி ஒன்று வச்சிங்கன்னா அதுக்குள்ளார கண்டிப்பாக லீனியர் வி இருந்தே ஆகணும். ஓகே, இப்போ ஸ்க்ரோல் வி இருக்குது, அதுக்குள்ளார ஒரு லீனியர் வி இருக்குது. ஓகே, இப்போ இதுக்குள்ளார நான் ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் வியூ வைக்கிறேன். ஓகே, அந்த டெக்ஸ்ட் வியூவில் வித்துன்னு இருக்கு இல்லையா. ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம், இந்த ஒரு டெக்ஸ்ட் வியூக்கு மட்டும். இப்போ இந்த டெக்ஸ்ட் வியூவில் வித்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா இப்போ wrap content கொடுத்துருக்கோமா. wrap content அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி எதுக்காகனா, இப்போ அந்த டெக்ஸ்ட் வியூன்னு ஒரு கண்டென்ட் இருக்கு இல்லையா உள்ளார, அந்த டெக்ஸ்ட் வியூ எந்த அளவுக்கு இருக்கோ அந்த சைஸ்க்கு மட்டும் கம்மியாயிரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளார போய் டெக்ஸ்ட்டுங்கிற அட்ரிபியூட்டில் போயிட்டு டெக்ஸ்ட்டை மாற்றுறேன். ஓகேங்களா, ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட்டை மாற்றுறேன். இப்போ எனக்கு ப்ரோக்ராம் டெக்ஸ்ட் மாற்றினேன் அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த ப்ரோக்ராம் அப்படின்னு டெக்ஸ்ட் இருக்கோ அது வரைக்கும் மட்டும்தான் அந்த டெக்ஸ்ட் வியூவோட சைஸ் இருக்கும். இப்போ நான் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன் பாருங்கள், அந்த டெக்ஸ்ட்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த டெக்ஸ்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த டெக்ஸ்டோட சைஸ் அதுக்கு மட்டும் அது அலைன்மெண்ட்டை கொடுத்துருக்கும். ஸோ இதுக்கு தான் நம்ம வித்துங்கிறது யூஸ் பண்ணுறோம், அதுக்கு wrap content. ஸோ மேட்ச் பேரண்ட் கொடுத்தேன் அப்படின்னா அந்த கண்டென்ட் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, தப்பு இல்லை. பட் அந்த ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் வியூ வந்து மேட்ச் ஆயிரும், அதுதான் மேட்ச் பேரண்ட் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இது வித்துங்கிறது. ஸோ ஹைட்டு என்ன பார்த்தீங்கன்னா சேம் தான். ஸோ wrap contentங்கிறது ஹைட் வந்து எவ்வளோ டெக்ஸ்ட் வந்து இருக்கோ அதுக்கு wrap ஆகிருக்கும். மேட்ச் பேரண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட டோட்டல் ஸ்க்ரீன் சைஸ் என்னவோ அதுக்கு மேட்ச் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே நான் wrap content கொடுத்துக்கிறேன். டிஃபால்ட்டாக எப்பயுமே wrap content டெக்ஸ்ட் வியூக்கு யூஸ் பண்ணுங்கள், வேணுங்கும் போது மட்டும் நம்ம மேட்ச் பேரண்ட் மாற்றிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேடிங் அப்படிங்கிறது. பேடிங் அப்படிங்கிறது என்னன்னா டிஃபால்ட்டாக 8 அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த டிஃபால்ட்டாக 8ங்கிற இடத்துல நான் என்ன பண்ணுறேன், 2ன்னு மாற்றிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்டாக நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், அந்த ப்ரோக்ராம்னு எழுதியிருக்கு இல்லையா, அந்த ப்ரோக்ராம் எழுதுனதுக்கு எம்முக்கு அப்புறம் லாஸ்ட்டாக பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு. இப்போ நான் அந்த பேடிங் 2க்கு பதிலாக 15 மாற்றுறேன். இப்போ உங்களுக்கு பாருங்கள் எம்முக்கு அப்புறம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ பிஎக்ஸ் அப்படிங்கிறது பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஆர் டிபின்னு சொல்கிறதும் நம்ம பிக்சல்ஸ் தான் டிஃபர் பண்ணுது. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் 20 கொடுக்குறேன்னா எனக்கு 20 டெசிமல் பிக்சலுக்கு வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ பேடிங் அப்படிங்கிறது என்னன்னா கண்டென்ட் எங்கே இருக்கோ அந்த கண்டென்ட்டை தாண்டி ஸ்பேஸ் கொடுக்கறது. ஓகே, ஸோ நான் இப்போ டிஃபால்ட்டாக இருக்கிற 8 யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் மார்ஜின் அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரிபியூட் இருக்கும். அந்த மார்ஜின் எதுக்கு அப்படின்னா இந்த டோட்டல் டெக்ஸ்ட் வியூ இருக்கு இல்லையா, உங்களுக்கு இப்போ நான் செலக்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். க்ரீன் கலர் ஒரு ப்ளூ கலர் ஷேட் லைட் ஷேடில்
ப்ரோக்ராம் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வியூ வந்து செலக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமுங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மார்ஜின் செலக்ட் பண்ணி ஸோ அந்த ஆல் அப்படிங்கிற இடத்துல ஒரு 40 கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரோக்ராமுங்கிற டெக்ஸ்ட் வியூ டாப், ரைட், லெஃப்ட் அண்ட் டவுன் 4 பக்கத்துலேயும் என்ன ஆயிருக்கு, அந்த 40 டிபிக்கு டிஸ்டன்ஸ் வந்திருக்கு. அப்போ டெக்ஸ்ட் வியூவை தாண்டி எனக்கு ஸ்பேஸ் வேணும்னா மார்ஜின் யூஸ் பண்ணணும். உள்ளார அந்த டெக்ஸ்ட் வியூக்குள்ளார கண்டென்ட் இருக்கு இல்லையா, அதை தாண்டி ஸ்பேஸ் வரணும் அப்படின்னா பேடிங் கொடுக்கணும். ஓகே, இப்போ நான் மார்ஜின் டிஃபால்ட்டாக 8 கொடுத்துக்கிறேன். சாரி, மார்ஜின் வந்து 0 கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கிராவிட்டி அப்படின்னு சொல்லி, இப்போ இந்த கிராவிட்டியில் ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ இந்த கிராவிட்டி கிளிக் பண்ணி சென்டர் ஹரிசாண்டல் யூஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு எந்த சேஞ்சஸுமே நடந்திருக்காது. அதே மாதிரி சென்டர் வெர்டிக்கல் கொடுத்துருக்கேன், எந்த சேஞ்சஸுமே நடந்திருக்காது. பட் எதுக்காக அது யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வித்தும் ஹைட்டும் பார்த்தீங்கன்னா மேட்ச் wrap கண்டென்ட்ல இருக்குது டிஃபால்ட்டாக. இப்போ நான் மேட்ச் பேரண்ட் வித்து வந்து மாற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், கிராவிட்டி சென்டர் ஹரிசாண்டல் மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த டெக்ஸ்ட் வியூவில் இருக்கிற கண்டென்ட் சென்டர் ஆயிரும். ஓகே, கிராவிட்டியோட ஒர்க் என்னன்னா, அந்த வியூ என்ன வியூவோ, ஸோ விஜெக்டாக இருக்கலாம், இல்லை லீனியர் வியூவாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஸோ அந்த வியூவில் இருக்கிற கண்டென்ட்டுக்கு உள்ளார இருக்கிறது எல்லாமே சென்டரில் வேணும் அப்படிங்கிறது சென்டர் ஹரிசாண்டல் ஆர் சென்டர் வெர்டிக்கல். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ரைட் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுது, அங்கே செலக்ட் ஆகிருக்கிறது டெக்ஸ்ட் வியூ. அந்த டெக்ஸ்ட் வியூக்கு உள்ளார தானே ப்ரோக்ராம் அப்படிங்கிற டெக்ஸ்ட் இருக்குது. அப்போ அந்த டெக்ஸ்ட் எங்கே இருக்கணும், அந்த வியூவில் அந்த டெக்ஸ்ட் எங்கே இருக்கணும் அப்படின்னா கிராவிட்டி யூஸ் பண்ணுவோம். அடுத்தது, ஸோ கிராவிட்டியில் நம்மளுக்கு லெஃப்ட்டு, ரைட்டு, டாப், பாட்டம், ஸோ இது எல்லாமே நம்மளோட அட்ரிபியூட்ஸோட வேல்யூஸ். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது லேஅவுட் கிராவிட்டி அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த லேஅவுட் கிராவிட்டி வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். இது புரிஞ்சுக்கிறது லைட்டாக உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ கிராவிட்டி அப்படிங்கிறது என்னதுன்னா, நீங்கள் எந்த வியூவை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த வியூக்குள்ளார இருக்கிற கண்டென்ட் சென்டர் ஆகிறது, ஆர் லெஃப்ட், ரைட், இந்த மாதிரி பொசிஷன் கொடுக்கறது. லேஅவுட் கிராவிட்டி அப்படின்னா என்னன்னா, அந்த வியூவே எந்த இடத்துல இருக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இப்போ டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வியூக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் எங்கே இருக்கணும் அப்படின்னு பொசிஷன் கொடுக்கறது கிராவிட்டி. அந்த வியூ எங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் லேஅவுட் கிராவிட்டி. இப்போ நான் அந்த வியூ டெக்ஸ்ட் வியூ செலக்ட் பண்ணியிருக்கேன்னா அது எங்கே இருக்கணும்னு செலக்ட் பண்ணுறது வந்து நம்ம லேஅவுட் கிராவிட்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இது வந்து கிராவிட்டிக்கும் லேஅவுட் கிராவிட்டிக்கும் இருக்கிற சின்ன டிஃப்ரென்ஸ். பட் இது புரிஞ்சுக்கிறது நம்ம யூஸ் பண்ண தான் ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெயிட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வெயிட்டுங்கிறது என்னது, அந்த டோட்டல் வியூவில் வந்து நம்ம ஈக்குவல் ஷேர்ஸை பிரித்து கொடுக்கறது. இப்போ பாருங்க, வெயிட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து வெர்டிக்கலாக ஃபுல்லாக இருக்கும். இப்போ கீழே இன்னொரு டெக்ஸ்ட் வியூ வைக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ என்னோட டோட்டல் வியூவில் அந்த ஈக்குவல் ஷேர்ஸை பிரித்து கொடுத்துருக்கோம். இப்போ நான் அந்த வெயிட்டை வந்து 0 பண்ணிக்கிறேன், ஏன்னா இப்போதைக்கு எனக்கு தேவைப்படாது. ஓகே, இப்போ அடுத்தது டெக்ஸ்ட்டுங்கிற அட்ரிபியூட் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். உள்ளார இருக்கிற கண்டென்ட்டை நம்ம சேஞ்சஸ் பண்ணுறது. நான் எந்த கண்டென்ட் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு சேவ் பண்ணனா எனக்கு டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். அடுத்தது டெக்ஸ்ட் சைஸ். இந்த டெக்ஸ்ட் சைஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ உங்களோட சைஸை, டெக்ஸ்டோட சைஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் அந்த கண்டென்ட்ஸ். ஸோ அடுத்தது டெக்ஸ்ட் ஸ்டைல் அப்படிங்கிறது. டெக்ஸ்ட் ஸ்டைல் அப்படிங்கிறது நார்மல், போல்ட், இட்டாலிக் அண்ட் போல்ட் இட்டாலிக். ஸோ உங்களோட டெக்ஸ்ட் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், என்ன ஸ்டைலில் இருக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து இந்த டெக்ஸ்ட் ஸ்டைல் அப்படிங்கிற அட்ரிபியூட்டில் யூஸ் பண்ணுவோம். அண்ட் டெக்ஸ்ட் கலர். இந்த டெக்ஸ்ட் கலருங்கிற அட்ரிபியூட்ஸில் ஸோ நீங்கள் எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். கலர் செலக்ட் பண்ணி அதில் மெயின் கலர்ஸாக சில கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மெயின் கலர்ஸில் நீங்கள் டார்க்லேருந்து லைட் ஷேட் எந்த ஷேட் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் நினைக்கிற கலர் இதில் இல்லவே இல்லை அப்படின்னா மேலே ஒரு எக்ஸ்போர்ட் கொடுக்குற மாதிரி ஒரு என்ட்ரி இருக்கும். ஸோ இதில் வந்து நான் என்னோட எந்த எக்ஸ்போர்ட் வேணுமோ அதை கொடுத்து ஆடு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கஸ்டம் அப்படிங்கிற இடத்துல செலக்ட் ஆயிடும். ஸோ இங்கே நான் டிஃபால்ட்டாக ஒரு 4 கலர் கொடுத்துருக்கேன். இந்த கலர்ஸ் வந்து இந்த ஆப் ஸ்கெட்ச்வேர் ஆப்லேயே இம்போர்ட் ஆகலை. ஸோ அதனால் நான் கஸ்டமைஸ்டாக இந்த கலர்ஸை இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன்.
ஓகே. ஸோ அதே மாதிரி லைன்ஸ் அப்படிங்கிறது, இந்த லைன்ஸுங்கிறது என்னதுன்னா, என்னோட டெக்ஸ்ட் வியூவில் நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் பேராகிராஃப் மாதிரி நிறையா கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த இடத்துல லைன்ஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா, இந்த எனக்கு வந்து 3 லைன் இருக்குது. என்னோட டெக்ஸ்ட் வியூவில் 3 லைன்ஸ் இருக்குது. பட் நம்ம ஆப்பாக ரன் ஆகி வெளியே வரும்போது ஒரு லைன் தான் டிஸ்பிளே ஆகும். செகண்ட் லைன், தேர்ட் லைன் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகாது. ஸோ அதுக்காக லைன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்போம். இப்போ அடுத்தது பேக்ரவுண்ட் ரிசோர்ஸ். அந்த பேக்ரவுண்ட் ரிசோர்ஸுங்கிறது இப்போதைக்கு நம்மளுக்கு தேவைப்படாது, அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ பேக்ரவுண்ட் ரிசோர்ஸுங்கிறது என்னதுன்னா, ஒரு இமேஜை பேக்ரவுண்டாக வைக்கிறது. ஸோ அதுதான் பேக்ரவுண்ட் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பேக்ரவுண்ட் கலர். இந்த பேக்ரவுண்ட் கலருங்கிறது அந்த டெக்ஸ்ட் வியூக்கு என்ன கலர் பேக்ரவுண்டாக வைக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ நான் டெக்ஸ்ட் கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு டார்க்காக தெரியணுங்கிறனால. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு பேக்ரவுண்டில் வந்து கிரே கலரில் இருக்குது, டெக்ஸ்டோட கலர் வந்து வயலட்டில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ அந்த டெக்ஸ்ட் வியூக்கு மட்டும் நான் கலர் வச்சுருக்கேன். ஸோ அது பேக்ரவுண்ட் கலர். அண்ட் ரொட்டேட் அப்படிங்கிறது நம்ம டிகிரிஸ்க்கு ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டெக்ஸ்ட் வியூவை என்ன டிகிரிக்கு எனக்கு ரொட்டேட் பண்ணுமோ அந்த டிகிரிக்கு நான் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொட்டேஷன் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம ரொட்டேட்டுங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஆல்ஃபாங்கிறது எதுக்காக அப்படின்னா, உங்களோட ஒபாசிட்டி வந்து கம்மி பண்ணுறதுக்காக. ஆக்சுவலாக நான் 0.5 அப்படின்னு கொடுத்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த லைட்டன் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு 0.2 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இன்னும் எனக்கு லைட்டன் ஆகிருக்கும். ஸோ எனக்கு விசிபிலிட்டி வந்து நான் வந்து கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்காக நம்ம ஆல்ஃபா அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்லேஷன் எக்ஸ். இந்த டிரான்ஸ்லேஷன் எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸில் நான் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் அந்த டெக்ஸ்ட் வியூவை மூவ் பண்ணணும் அப்படின்னா ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஒய் ஆக்சிஸில் மூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா எனக்கு ஒய் ஆக்சிஸில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு எனக்கு மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்கேல் எக்ஸ் ஸ்கேல் ஒய் அப்படிங்கிறது அந்த டெக்ஸ்ட் வியூவை நான் என்ஹான்ஸ் பண்ணி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறது. ஸோ இது மேக்ஸிமம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், பட் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் ஸ்கேல் எக்ஸ் மாதிரியே தான் ஒய்யும். ஸோ ஒய் ஆக்சிஸில் வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நான் எல்லாமே அன்டூ பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஐடி அப்படிங்கிறது. ஸோ ஐடிங்கிறது என்னென்னா, நீங்கள் நிறையா டெக்ஸ்ட் வியூஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க, நிறையா விஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஐடி கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டெக்ஸ்ட் குட் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் எல்லா அட்ரிபியூட்ஸும். இதே அட்ரிபியூட்ஸ் தான் நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவீங்க, எல்லா விஜெக்ட்ஸுமே. ஓகேங்களா? ஸோ எடிட் டெக்ஸ்ட்னு இருக்குது. இந்த எடிட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ ஒரு யூசர் அவரே எடிட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஒரு யூசரே வந்து அந்த கண்டென்ட்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்புட்டாக கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த எடிட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஆட்டோ கம்ப்ளீட் எடிட் டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். இது எதுக்காக அப்படின்னா, ஸோ சில மெயில் ஐடிஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அதை ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த ஆட்டோ கம்ப்ளீட் டெக்ஸ்ட் வியூ அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தது மல்டி ஆட்டோ கம்ப்ளீட். ஸோ இதுவும் சேம் தான். ஸோ ஒரே ஆப்ஷன்ஸை, ஸோ ஒரே கேட்டகரிஸ், ஒரு எக்ஸாம்பிளுக்கு அட்ரஸாக இருக்கலாம், இல்லை ஃபோன் நம்பராக இருக்கலாம், ஆர் பாஸ்வேர்டாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு உங்கள் கீபோர்ட்லேருந்து டிடெக்ட் பண்ணி காமிக்கிறதுக்காக இந்த டெக்ஸ்ட் வியூஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ அடுத்தது பட்டன். ஸோ இந்த பட்டன் வந்து ஒரு நார்மலான ஒரு பட்டன். அடுத்தது மெட்டீரியல் பட்டன் சொல்லியிருக்கோம். இது வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகி இருக்கும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் 3D எஃபெக்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நார்மல் பட்டன் கிளிக் பண்ணால் ஒரு யூசர் கிளிக் பண்ணும்போது எந்த ஒரு இன்ட்ராக்ஷனும் அதில் இருக்காது, ஒரு அனிமேஷன் இருக்காது. ஆனால் ஒரு மெட்டீரியல் பட்டனுக்கு சம்திங் அதில் ஒரு அனிமேஷன் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணுற மாதிரி ஒரு டாகிள் மாதிரி காமிக்கும். ஸோ அதை வந்து நம்ம மெட்டீரியல் பட்டன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இமேஜ் வியூ. ஸோ இமேஜ் வியூ எதுக்காகனா ஒரு இமேஜை வியூ பண்ணி காமிக்கிறதுக்காக. ஸோ இதோட அட்ரிபியூட்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். இமேஜுங்கிற அட்ரிபியூட் தான் நம்ம இமேஜை செலக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே.
அடுத்தது சர்க்கிள் இமேஜ் வியூ. ஸோ இந்த சர்க்கிள் இமேஜ் வியூங்கிறது சேம் இமேஜ் வியூ தான், பட் சர்க்கிள் ஷேப்பில் காமிக்கும். அடுத்தது செக் பாக்ஸ். இந்த செக் பாக்ஸ் எதுக்காக அப்படின்னா, ஸோ ஒரு கண்டென்ட் வந்து எனக்கு டிக் வர மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் நம்ம செக் பாக்ஸும் யூஸ் பண்ணுவோம். இது எங்கே யூஸ் பண்ணால் மல்டி ஆப்ஷன்ஸ், ஸோ ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மல்டி ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல செக் பாக்ஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரேடியோ பட்டன். இந்த ரேடியோ பட்டன் எனி ஒன் ஆஃப் த ஆப்ஷன். ஸோ நீங்கள் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க, அதில் ஏதோ ஒரு ஆப்ஷன் மட்டும் நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரேடியோ பட்டன் செலக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்தது ஸ்விட்ச் அப்படிங்கிற விஜெக்ட். இந்த ஸ்விட்ச் விஜெக்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆன் ஆஃப் டாகிள்காக யூஸ் பண்ணுவோம். அடுத்தது சீக் பார் அப்படிங்கிற விஜெக்ட். இந்த சீக் பார் அப்படிங்கிற விஜெட் எதுக்கு யூஸ் ஆகுனா, ஸோ வீடியோஸ் ப்ளே பண்ணுறதுக்காக இருக்கலாம். இந்த வீடியோஸ் வந்து எந்த டைமிங்கில் எனக்கு ஃபிக்ஸ் ஆகணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆர் ஏதோ ஒரு ப்ராக்ரஸ்க்கு யூஸ் பண்ணணுன்னா கூட யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ப்ராக்ரஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த சீக் பார் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது ப்ராக்ரஸ் பார்னு இருக்கும். இந்த ப்ராக்ரஸ் பார் எதுக்குன்னா, ஸோ நம்மளோட சீக் பார் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ப்ராக்ரஸை கண்ட்ரோல் பண்ணுறது. அந்த ப்ராக்ரஸை நம்ம விசிபிள் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த ப்ராக்ரஸ் பார் யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ராக்ரஸ் பார்லேயே 2 டைப் இருக்குது. ஒன்று சர்க்குலர் ப்ராக்ரஸ் பார், இன்னொன்று ஹரிசாண்டல் ப்ராக்ரஸ் பார். ஸோ இந்த 2 ஸ்டைலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ரேட்டிங் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரேட்டிங்ஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக. அடுத்தது செர்ச் வியூ. இந்த செர்ச் வியூ எதுக்காகனா, ஏதோ ஒரு கண்டென்ட்டை நம்ம செர்ச் பண்ணி விசிபிள் எடுக்கிறோம் இல்லையா, ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த செர்ச் பார் அப்படின்னு சொல்லி. அடுத்தது வீடியோ வியூ. ஸோ இந்த வீடியோ வியூ வந்து ஒரு வீடியோவை நம்மளுக்கு ப்ளே பண்ணி காமிக்கும். ஸோ அதுக்காக இந்த வீடியோ வியூ யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வெப் வியூ. வெப் வியூ எதுக்கு யூஸ் ஆகும்னா ஒரு வெப்சைட்டை விசிபிள் பண்ணி காமிக்கிறதுக்கு. ஸோ ஸ்கெட்ச்வேரில் இருக்கிற விஜெட்ஸ் இது தான். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்மளோட விஜெட்ஸ். அப்புறம் லேஅவுட்ஸும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே,